மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவமன்னாவாக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி. நேற்றைய தினத்திலே தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடாதவர் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே வசனத்திலே இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆம், இன்றைய மன்னாவின் தலைப்பு அவரது நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். அவரது நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் அவரை நம்பியிருப்பார்கள். 91ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். யார் அவர் நாமத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆம், தானியேல் அவருடைய நாமத்தை நன்கு அறிந்த ஒரு தேவ மகனாய் இருந்ததினாலே அவரிடத்தில் நம்பிக்கையாயிருந்தான். அவரிடத்திலே நம்பிக்கையாயிருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ போன்ற தேவதாசர்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருந்தார்கள். எனவேதான் அவருடைய நாமம் அல்லாமல் வேறு ஒன்றையும் நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் என்கிறதிலே வைராக்கியமாக இருந்தார்கள். அவர்களுடைய வைராக்கியம் பக்தி வைராக்கியமாக இருந்தது. அநேகரிடத்திலே வைராக்கியம் காணப்படுகிறது. அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இல்லை என்று ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்குள்ளே அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் என்று அவர்களை குறித்து அறிந்திருக்கிறேன், ஆனாலும் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்று தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரை நம்புகிறவர்கள் தான் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அவருடைய நாமத்தை அறிந்த தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் என்கிறதை மனதிலே வையுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாகிறங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறவரிடத்திலே உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரன் முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், மனுஷர் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்காமல், உங்கள் பட்ட பதவியின் மேல் நம்பிக்கை வைக்காமல், செய்கிற வேலையின் மேல் நம்பிக்கை வைக்காமல், உன்னை படைத்த உனக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிற உன்னை ஜீவ ஆத்துமாவாக்கின அருள்நாதரிடத்திலே, உண்மை தேவனிடத்திலே
நீ முழு நம்பிக்கை வைப்பாய் என்று சொன்னால் உன் நம்பிக்கை நிச்சயம் விருதாவாய் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. வேதம் சொல்லுகிறது அல்லவா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஆமனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்த படியால் தானியேலை சிங்கங்களுக்கு தப்புவித்தார். அவர் மேல் நம்பிக்கையா இருந்தபடியால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற தீச்சூளைக்கு தப்புவித்தார். அவர் மேல் நம்பிக்கையா இருந்தபடியினாலே பவுலும் சீலாவையும் சிறைச்சாலைக்கு தப்புவித்தார். சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. அவர்களுக்கு இடப்பட்டிருந்த கைவிலங்குகள் தெரிப்புண்டு போயிற்று. ஆம், உன்னை எதிர்க்கும் தீய சக்திகளின் கிரியைகள் அழிக்கப்படும். தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பலனை காண்பார்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபப்பட்டு பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, உடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையில் நம்பிக்கையா இருப்பார்கள் என்று தெளிவாய் போதித்திருக்கிறீரப்பா. உடைய நாமத்தை அறிந்தவர்களை நீர் கைவிடுவதும் இல்லை. நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்படி நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வீண் மாயைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல், வீணானவைகளிலே நம்பிக்கை வைக்காமல், அழியும் பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல், எங்களுக்கு ஆண்டவர் நித்தியமாய் எங்களோடு இருக்கிற இடத்திலே நாங்கள் முழு நம்பிக்கை வைத்து இடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரே தடையின்றி சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.